அன்னை வயல் பை சிங்கேஸ் ஐத்மாதவ். அத்தியாயம் 7. ஒரு நாள் காசிமிடமிருந்து கடிதம் வந்தது. நான் குதிரை மேல் பாய்ந்து ஏறி கடிதமும் கையுமாக வாய்க்கால்கள் வழியாகவும் வெண்பனி குவில்களை கடந்தும் நாற்கால் பாய்ச்சலில் கண்தலை தெரியாமல் விட்டெடித்தேன். அலிமானும் ஜைனாக்கும் இங்கே கால்நடை உரத்தை குவித்து கொண்டு இருந்தார்கள். நான் பாய்ச்சலில் வந்தபடியே அவர்களை நோக்கி கூவினேன், சுய் ஊஞ்சோ, சுய் ஊஞ்சோ. மகிழ்ச்சி. அவர்களுக்கு இதை சொல்லி மகிழ்வூட்டாமல் எப்படி இருக்க முடியும்? சேர்ந்தால் போல 2 மாதங்களாக காசிமிடமிருந்து ஒரு வரி கூட வரவில்லை. அவன் என்ன ஆனான் என்பது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. மாஸ்கோ நகரை தற்காப்பதற்கான போரில் 2 தடவை தான் பங்கு கொண்டதாகவும் 2 முறை உயிரிழக்காமல் தப்பிவிட்டதாகவும் இப்பொழுது எழுதியிருந்தான். ஜெர்மானியர்களின் முன்னேற்றம் தடைப்பட்டு விட்டதாகவும் அவர்களுடைய பற்கள் உடைக்கப்பட்டு விட்டன என்றும் கூறிவிட்டு தன்னுடைய பட்டாளத்துக்கு இடைநேர ஓய்வு அளிக்கப்பட்டிருப்பதாக குறித்திருந்தான். அலிமான் எப்படி துள்ளி குதித்தாள்! உரவண்டியிலிருந்து தாவி குதித்து ஜைனாக்குடன் போட்டி போட்டுக்கொண்டு ஓடி அவனை முந்திவிட்டாள். அம்மா, உங்களுக்கு சர்க்கரை போட வேண்டும் என்று கூறிவிட்டு நடுங்கும் கைகளால் கடிதத்தை வாங்கியவள் உவகை பெருகவே படிக்க முடியாமல் தவித்தாள். உயிரோடு இருக்கிறான், சௌக்கியமாக இருக்கிறான் என்று மட்டுமே திரும்ப திரும்ப சொன்னாள். அதற்குள் பெண்கள் ஓடி வந்து அவளை சூழ்ந்து கொண்டு நெருங்கினார்கள். படி அலிமான், வீட்டுக்காரன் எழுதியிருப்பதை ஒருவேளை எங்களவர்களை பற்றி அவனுக்கு ஏதாவது தெரிந்திருக்குமே. இதோ பெண்களா, இதோ என்று அலிமான் சொன்னாலே தவிர ஒரு வரி கூட படிக்க அவளால் முடியவில்லை. ஜைனாக் பொறுமை இழந்தான். இப்படி கொடு கடிதத்தை, மக்களுக்கு படித்து காட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடிதத்தை வாங்கி உறக்க படிக்கலானாள். அலிமான் குத்திட்டு உட்கார்ந்து வெண்பனியை பிடிப்பிடியாக அள்ளி நெற்றியில் அப்பிக்கொண்டாள். ஜைனாக் படித்து முடித்து விட்டான். அப்பொழுது அவள் எழுந்தாள். முகத்தை துடைத்து கொள்ள கூட மறந்துவிட்டாள். முகத்தில் வெண்பனி உருகி ஓடை ஓடையாய் நீர் வழிய உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்க நின்றாள். நல்லது, இப்பொழுது வேலை செய்வோம் என்று தனிந்த குரலில் கூறிவிட்டு வெண்பனியில் மெல்ல நடந்து சென்றாள். அவள் நடந்தவற்றை இருபுறமும் பார்வையை செலுத்தினாள். அப்பொழுது அவள் எதை பற்றி எண்ணினாள்? கோடை காலத்தில் இங்கே தண்ணீர் கூஜாவும் கையுமாக அறுவடை நிலத்தில் கணவனிடம் தான் ஓடிச் சென்றதை பற்றியா, அல்லது காசிம் இங்கே அறுவடை இயந்திரத்திடம் எப்படி விடை பெற்று கொண்டான் என்பதை பற்றியா? யாருக்கு தெரியும்? தனக்கு அருமையானவற்றை, மறக்க முடியாதவற்றை எல்லாம் அலிமான் மீண்டும் அனுபவித்து பார்த்தாள் என்று எனக்கு பட்டது. அவளுடைய விழிகள் ஒரு சமயம் முறுவலிக்கும், மறுசமயம் இருள்படியும். அவள் நீண்ட நேரம் நெடுஞ்சாலையை நோக்கினாள். காசிமின் குதிரை சாலையில் சென்றதையும் அவன் குளம்புகள் ஒலித்ததையும் தான் காசிமின் பின்னே ஓடியதையும் நினைவு கூர்ந்தாள் போலும். ஜைனாக் அவள் அருகே போய் அவளை கேலி செய்து சீண்டத் தொடங்கினான். இந்தா, நீ ஒரு விதமாக சுய உணர்வை பெற்று சுதாரித்துக்கொள். ஊர் முழுவதும் உன்னை கேலி செய்து சிரிக்கப் போகிறது. ஒரு கடிதத்தை உன்னால் படிக்க முடியவில்லையே, வெட்கம். காசிமுக்கு எழுதப் போகிறேன். உன் மனைவி மறுபடியும் பள்ளிக்கூடம் முதல் வகுப்பில் சேர்ந்திருக்கிறேன், அரிச்சுவடி படிப்பதற்கு என்று. அலிமான் அவனை அடிக்க கிளம்பினாள். அவர்கள் வண்டியை நோக்கி ஒருவரை ஒருவர் முந்த முயன்று கொண்டு ஓடினார்கள். நான் போய்கொண்டே சிந்தித்தேன். மக்களை காப்பது என் மகன்கள் போன்ற ஜிகித்களின் கடமை இல்லாவிட்டால் அது யாருடைய கடமை? நான் வேண்டுவதெல்லாம் அவர்கள் உயிரோடு வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்பதே. மற்றவற்றை எல்லாம் சகித்து கொள்வோம், அனுபவித்து தீர்ப்போம். எலும்பும் தோலும் உயிரோடு எஞ்சிருந்தால் போதும். வெற்றி பெறும் வரை வாழ்ந்திருந்தால் போதும். வெற்றி விரைவில் கிட்டினால் தேவலை.
இது என் விருப்பம் மட்டுமல்ல, மக்கள் அனைவருடைய கனவாகவும் லட்சியமாகவும் இருந்தது. ஆகையால் இதன் பொருட்டு எல்லாவற்றையும் ஏற்க சித்தமாயிருந்தேன். எதற்கும் இணங்கினேன். எல்லோரிலும் இளையவனான கடைசி பையன் ஜைனாக் 18 வயது கூட நிரம்பாதிருக்கையில் போர் முனைக்கு சென்றபோது நான் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு பேசாமல் பொறுத்து கொண்டேன். பனிக்கால முடிவு வாக்கில் இராணுவ நிலையத்துக்கு அவன் அடிக்கடி அழைக்கப்பட்டான். அவன் மட்டுமல்ல, வேறு பல பையன்களும் அங்கே அழைக்கப்பட்டு போர் பயிற்சி அளிக்கப்பட்டார்கள். ஆனால் இது பழகி போன விஷயம். நான் இதற்காக நிரம்ப கவலைப்படக்கூடவில்லை. ஒரு 10 நாட்கள் அவர்களை அங்கே ஓட ஓட விரட்டுவார்கள். பின்பு வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள். ஒரு தடவை எதனாலோ ஜைனாக் சீக்கிரமே மறுநாளே திரும்பிவிட்டான். ஏது, உன்னை இவ்வளவு விரைவாக விட்டுவிட்டார்கள்? ஒருவேளை ஒரேடியாக விடுதலை அளித்து விட்டார்களோ என்று வியந்தேன் நான். இல்லையம்மா, நாளை நான் மறுபடி போய்விடுவேன். ஒரு நாள் வீட்டில் இருக்க அனுமதித்திருக்கிறார்கள். இந்த தடவை நாங்கள் கொஞ்சம் நீண்ட காலம் அங்கே இருக்க நேரிடும். அதற்காக நீ கவலைப்படாதே என்றான் ஜைனாக். நானும் நம்பிவிட்டேன். வேறு விதமாக நினைக்க கூட இடமில்லை. நீண்ட பயணத்துக்கு ஆயத்தம் செய்து கொள்பவனைப் போல அன்று அவன் ஏதோ விந்தையாக நடந்து கொண்டான். ஆணிகளும் சம்மட்டியுமாக காலை நேரம் முழுவதும் எதையோ அடிப்பதும் இறக்குவதுமாக முனைந்திருந்தான். அப்புறம் விறகு வெட்டி குவித்தான். எருவை புறக்கடையில் கொண்டு சேமித்து வைத்தான். கொட்டகை கூரை மேல் போட்டிருந்த தீனி புல்லை எடுத்து பரப்பி உலர்த்தினான். சாயங்காலம் வீடு திரும்பியதும் பார்க்கிறேன், அவன் லாயத்தை கழுவிவிட்டான். சிதைந்து போயிருந்த தீவன தொட்டிகளை செப்பனிட்டு சீராக்கினான். தகப்பன் வீட்டில் இருந்தபோது இவை தேவைப்பட்டன. அவனுக்கு குதிரைகளை வீட்டோடு வைத்துக் கொள்வது பிடிக்கும். எதற்காக பாடுபடுகிறாய் குழந்தாய்? கோடை காலத்தில் செப்பனிட்டு கொள்ளலாமே என்று அவனிடம் சொன்னேன். நேரம் இருக்கையிலேயே செய்து முடிப்பது அவசியம், இல்லாவிட்டால் அப்புறம் நேரம் கிடைக்காது என்று பதிலளித்தான் அவன். அப்பொழுது நான் அதன் கருத்தை சிந்தித்து கூட பார்க்கவில்லை. எதை பற்றியும் எண்ணவில்லை. இளம் கம்யூனிஸ்டுகள் சங்க அறைகூவலை ஏற்று அவன் தானாக விரும்பி போர் முனைக்கு சென்றான். ஜைனாக் புறப்பட்டு போன பிறகு எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. ரயில் நிலையத்திலிருந்து ஒரு தோழர் மூலம் கடிதம் கொடுத்து அனுப்பினான். அட உதவாக்கரை, அட என் அப்பாவி மகனே, நீ கடிதம் எழுதியது சரிதான். ஆனாலும் இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் போகலாமா? அதனால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் என்றாலும் கூட நீ விடை பெற்று கொண்டுதான் போயிருக்க வேண்டும். தான் பேசாமல் போய்விடுவதற்கு மன்னித்து கொள்ளும்படி என்னையும் ஹலிமானையும் கடிதத்தில் வேண்டிக் கொண்டிருந்தான். இந்த மாதிரி ஒரே தடவையில் பீத்து கொண்டு போவது அதிக எளிது என்று எழுதியிருந்தான். நீங்கள் கவலையை குறைக்க வேண்டும். என்னுடைய தீர்மானத்தை உடனே அறிந்து கொண்டு அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். என் கருத்துக்கு இசைய வேண்டும் என்று நான் விரும்பினேன் என சமாதானம் கூறியிருந்தான். அவன் செய்ததே சரியோ என்னவோ யார் கண்டது? என் முகத்துக்கு நேரே சொல்வது அவனுக்கு கடினமாகவே இருந்திருக்கும். நான் அழத் தொடங்குவேன், மறுத்தளிப்பேன், கெஞ்சுவேன் என்று அஞ்சினான் போலும். இப்பொழுது கூட நான் அவனை பறிகொடுத்து எத்தனையோ ஆண்டுகள் கடந்துவிட்ட போதிலும் அன்னை நிலத்துடன் பேசுவது போலவே அவனுடன் உரையாடுகிறேன். ஜைனாக், நான் சொல்வதை கேள். உன் மனச்சான்று உன்னை உறுத்தாதிருக்குமாக. எனக்கு உன்மேல் மனத்தாங்கல் கிடையாது, கொஞ்சமும் கிடையாது. நான் அப்பொழுதே உன்னை மன்னித்து விட்டேன். ஜைனாக், என் கடைக்குட்டி மகனே, என் குதிரை குட்டியே, குதூகல பிரியனே, நீ எதற்காக என்னை தனியாக விட்டு சென்றாய்? உன்னுடைய பிள்ளை பருவத்தை, இளமையை, வருங்கால வாழ்வை ஏன் துறந்து விட்டாய் என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறாயா? நீ விஷமக்காரனாக, கூச்சல் போடும் வாலிபனாக இருந்தாய். மக்களை நீ எப்படி நேசித்தாய் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளவில்லை. எங்களுடைய துன்பத்தை பார்க்க போறாமல் நீ போய்விட்டாய். மனிதர்கள் மனிதர்களாகவே இருக்க வேண்டும். மக்களுடைய உயிரோட்டம் உள்ள மனித ஆன்மாவை போர் ஊனப்படுத்தி விடக்கூடாது.
நல் இயல்பையும் பரிவையும் அவர்களிடமிருந்து நஞ்சூட்டி ஒழித்துவிடக்கூடாது என்று நீ பெரிதும் விரும்பினாய். இந்த விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு நீ எல்லா வகையிலையும் பாடுபட்டாய். உலகத்தில் எல்லா செயல்கள் மட்டுமே நிலைத்து வாழ்கின்றன, மற்றவை எல்லாம் மறைந்து விடுகின்றன. உன்னுடைய நல்ல செயலும் நிலைத்து வாழ்கிறது. நீ எப்பொழுதோ கொல்லப்பட்டு விட்டாய், தகவல் இல்லாமல் மறைந்து விட்டாய். நீ பாராசூட் வீரன், 3 தடவை பகைவரின் பின்புலத்தில் சென்றாய் என்று எழுதியிருந்தாய். ஆக 44வது ஆண்டு ஏதோ ஒரு இருண்ட இரவில் தேசபக்த கொரில்லா வீரர்களுக்கு உதவுவதற்காக உன் தோழர்களுடன் நீ விமானத்திலிருந்து குதித்தாய். போன சுவடு தெரியாமல் மறைந்து விட்டாய். நீ போரில் கொல்லப்பட்டாயா? வெறியரின் துப்பாக்கி குண்டுக்கு இலக்கானாயா? சிறைப்பிடிக்கப்பட்டாயா? அல்லது புதை சேற்றில் அமிழ்ந்து போனாயா என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் நீ உயிரோடு இருந்தால் இத்தனை ஆண்டுகளுக்கு சிறு செய்தி துணுக்காவது உன்னை பற்றி வெளிவந்திருக்கும். ஆமாம் சைனாக், இப்படித்தான் நீ மறைந்து போய்விட்டாய். மிக இளம் வயதில் 18 ஆண்டு பருவத்தில் நீ சென்று விட்டாய். மக்களின் நினைவில் நீ மிக உறுதியாக நிலைக்கவில்லை. ஆனால் நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன். என் மீது உனக்கு இருந்த அன்பும் பரிவும் காரணமாக என்னிடம் சொல்லிக்கொள்வதற்கு கூட துணியாமல் நீ போர் முனைக்கு சென்றதை ஒவ்வொரு தடவையும் நினைவு கூறுகிறேன். ரயில் நிலையத்தில் ஒரு சிறுவனுக்கு உன் மென்மயிர் தோல் மேல் கோட்டை நீ கொடுத்தது எனக்கு நினைவிருக்கிறது. அபாய இடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட தாயும் 4 குழந்தைகளும் கொண்ட குடும்பத்தை ரயில் நிலையத்தில் கண்டு முற்றிலும் மேலுடையின்றி மூத்த பையனுக்கு உன் மேல்கோட்டை கொடுத்துவிட்டு உள்கோட்டு மட்டும் அணிந்தவாறு குளிரில் பற்கள் கடகடக்க வீடு திரும்பி வந்தாயே. ஒருவேளை அவனும் இப்பொழுது அவன் வயது முதிர்ந்த மனிதனாகியிருப்பான், சிறுவனான உன்னை. ஏனெனில் இப்பொழுது நீ அவனுக்கு எவ்வளவு இளையவன், அவன் உனக்கு எவ்வளவு மூத்தவன். எப்பொழுதாவது நினைத்து கொள்வான் நீ அவனுக்கு ஆசானாக விளங்குகிறாய். ஏனென்றால் உபகாரம் தெருவில் கிடப்பதில்லையே, அதை தற்செயலாக பொறுக்கிக் கொள்ள முடியாதே. உபகாரத்தை மனிதன் மனிதனிடமிருந்தே கற்றுக்கொள்கிறான். இப்பொழுது என்னத்த சொல்வது? சொற்களால் என்ன பயன்? எத்தனை மனிதர்களை போர் கொன்று தீர்த்துவிட்டது. யுத்தம் மட்டும் மூளாதிருந்தால் என் ஜைனாக் எப்பேற்பட்ட அழகனாக விசால இதயமுள்ள மனிதனாக உலகில் வாழ்ந்திருப்பான். என் மகனே, வாழ்க்கையின் 12 மலர்களில் ஒன்றை கூட நீ கொய்யவில்லையே என்பதுதான் எனக்கு வருத்தம். நீ அப்பொழுதுதான் வாழத் தொடங்கியிருந்தாய். எந்த பெண்ணை நீ காதலித்தாய் என்பது கூட எனக்கு தெரியாது. என் ஆன்மாவில் கடைசி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அதுவும் அணைந்துவிடும். ஆயினும் எனக்கு எல்லாம் நினைவிருக்கிறது. உழவு நிலத்துக்கு அந்த கிழவர் வந்தாரே, அந்த ஆக்கங்கெட்ட நாளும் எனக்கு நினைவிருக்கிறது. இளவேனில் தொடக்கத்தில் நிகழ்ந்தது இது. வெண்பனி துளி எனப்படும் மலர்கள் இன்னும் முகிழ்க்கவில்லை. வயல்களில் பரம்படிக்கும் வேலை அப்பொழுதுதான் தொடங்கியிருந்தது. மஞ்சள் பள்ளத்தாக்கிலிருந்து வெப்பக்காற்று கீழ் நோக்கி வீசிற்று. குதிர்கால உழுநிலம் உலர ஆரம்பித்திருந்தது. வெயிலில் புல் பசுமை படரலாயிற்று. அன்றைக்குத்தான் நாங்கள் உழவு தொடங்கியிருந்தோம். நான் குதிரை மேல் ஏறி டிராக்டரின் பின்னே மிதுநடையாக சென்றவாறு உழவு சாலின் பனிக்கால மனத்தை முகர்ந்தேன். ஸ்வான்குல், காசிம் இருவரிடமிருந்தும் வெகு காலமாக செய்தி ஒன்றும் இல்லையே என்று எண்ணமிட்டேன். அதற்குள் இங்கே வந்தார் எங்கள் கிழவர் ஒருவர். ஏதோ அவசர வேலை ஒன்றுமே இல்லாததைப் போல தகுந்த நேரத்தில் வந்தீர்கள். அக்சால் கால்,
உழவு நன்கு தொடங்கி ஆசி கூறுங்கள் என்று நான் அவரிடம் சொன்னேன். அவர் குதிரை மேல் அமர்ந்தபடியே உள்ளங்கைகளை வயல்புறம் திருப்பி ஒரு கையால் தாடியை தடவிக்கொண்டே தனிந்த குரலில் ஆசிர்வதித்தார். பயிரிடுவோரின் பாதுகாவலரான தீகான் பாபா இங்கே எழுந்தருள்வாராக. வெள்ளமாய் விளைச்சல் பொங்கி பெருகுவதாக. பின்பு அவர் என்னை பார்த்து, வட்டார தலைமையைச் சேர்ந்த ஏதோ ஒரு நிர்வாகி உன்னை அழைக்கிறார் தல்கோனை. நீ அலுவலகத்துக்கு வரவேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உனக்கு இதை தெரிவிக்கவே வந்தேன் என்றார். நல்லது, இதோ போவோம் அக்சாகால். நான் உழுவோர்களிடமிருந்து சென்று மாலையில் வந்த வேலையை சரிபார்க்க போவதாக கூறிவிட்டு கிழவருடன் ஊரை நோக்கி குதிரையை செலுத்தினேன். என்னை தலைமை நிர்வாகி அழைத்து அனுப்பியதில் எனக்கு எவ்வித வியப்பும் உண்டாகவில்லை. இது வழக்கமான காரியம்தான். விதைப்பு தொடங்கும் காலத்தில் பல்வேறு நிர்வாகிகள் கிராமத்துக்கு வருவதுண்டு. நாங்கள் அவசரப்படாமல் பலவித அன்றாட வாழ்க்கை விஷயங்களை பற்றி உரையாடியவாறு சென்றோம். பேச்சுக்கிடையில் கிழவர் எச்சரிக்கையுடன் சொன்னார், இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் நீ குதிரை மேல் சவாரி செய்தவாறு மக்களுக்கு ஓடி ஆடிக்கொண்டு செய்கிறாயே, அதற்கு உனக்கு நன்றி தல்கோனை. நீ பெண்ணாக இருந்த போதிலும் எங்கள் எல்லோருக்கும் தலைவி. இப்படியே நிலைத்திரு. குதிரை சேணத்தில் இன்னும் உறுதியாக அமர்ந்திரு. ஏதேனும் நேர்ந்தால் நாங்கள் எல்லோரும் உனக்கு பற்றுக்கோள். நீ எங்களுக்கு ஆதரவு. உனக்கு லேசில்லைதான், அறிவோம். மனிதனுடைய நிலைமை மலைப்பாதை போன்றது. ஏறும் இறங்கும். திடீரென்று கிடுகிடு என்று பள்ளத்தில் சரியும். ஒற்றை ஆளுக்கு விபத்தை தாங்கிக் கொள்வது சக்திக்கு மீறியதாக இருக்கலாம். ஆனால் எல்லோரும் சேர்ந்தால் அதை வெற்றி கொள்ள முடியும். நம்முடைய ஓட்ட சாட்டம் மிகுந்த வாழ்க்கையின் நியதி இதுவே. இதற்குள் நாங்கள் வீதியில் சென்று கொண்டிருந்தோம். எங்கள் வீட்டு முகப்பில் ஆட்கள் கூட்டமாக நிற்பதை நான் கவனித்தேன். அவர்களுடைய தலைகள் வேலிக்கு வெளியே தெரிந்தன. ஆனாலும் எதனாலோ இதை முக்கியம் உள்ளதாக நான் எண்ணவில்லை. கிழவர் திடீரென்று என் குதிரையின் கடிவாள வாரை பற்றி கொண்டார். இறங்கு தல்கோனை, நீ குதிரை மேலிருந்து இறங்கிவிட வேண்டும் என்று என்னை நேரிட்டு நோக்காமலேயே சொன்னார். நான் வியப்படைந்து அவரை உறுத்து பார்த்தேன். அவரோ தானே குதிரையிலிருந்து இறங்கி என் கையை பிடித்து கொண்டு, நீ சேணத்திலிருந்து இறங்க வேண்டும் தல்கோனை என்றார். விஷயம் என்ன என்று இன்னும் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. எனினும் ஏதோ பயங்கரமான முன் உணர்வு என்னை ஆட்கொண்டு விட்டது. உயிரற்றவள் போல நான் மெதுவாக இறங்கினேன். 3 மாதர்களுடன் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த அலிமானை அப்பொழுது கண்டேன். அன்று அவர்கள் வாய்க்கால்களை சுத்தப்படுத்தும் வேலையில் ஈடுபட்டிருந்தார்கள். அலிமான் தோள் மேல் மண்வெட்டியை வைத்திருந்தாள். ஒரு பெண் அவளுடைய மண்வெட்டியை தோள் மேலிருந்து எடுத்துக்கொண்டாள். அப்பொழுதே நான் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் புரிந்து கொண்டேன். என்ன நீங்கள் என்ன திட்டமிட்டிருக்கிறீர்கள் என்று தெரு முழுவதையும் நோக்கி கத்தினேன். நான் கத்தியதும் அண்டையில் வசித்த ஆயிஷாவின் வீட்டு முகப்பிலிருந்து மாதர்கள் வெளியே ஓடி வந்தார்கள். ஒன்றும் பேசாமல் விரைவாக என்னை அணுகி என் கைகளை பற்றி கொண்டு, நெஞ்சை திடப்படுத்திக் கொள் தல்கோனை, நமது கழுகுகளை நாம் இழந்துவிட்டோம். ஸ்வான்குலும் காசிமும் வீரமரணம் எய்துவிட்டார்கள் என்று கூறினார்கள். அந்த கணத்தில் அலிமான் வீறிட்டதையும் எல்லோரும் ஒரு குரலாக ஓலமிட்டதையும் நான் கேட்டேன். போவோருமோ, எங்கள் சோதர்களே போவோருமோய். அதற்கு மேல் எதையும் நான் கேட்கவில்லை. உடனே செவிடு ஆகிவிட்டேன். நான் போட்ட கூப்பாட்டிலேயே செவிடு ஆகிவிட்டேன் போலும். வீதி அசைந்தாடிற்று. மரங்கள் விழுவது போலவும் வீடுகள் தகர்ந்து சரிவது போலவும் எனக்கு பிரம்மை உண்டாயிற்று.
பயங்கரமான நிசப்தத்தில் கண்களுக்கு முன் ஒரு முறை வானில் மேகங்கள் பளிச்சிட்டன, மறுமுறை எவையோ கோணிய ஊமை முகங்கள் தென்பட்டன. நான் திமிரினேன். யாருடைய கைகளிலோ இறுக பிடிப்பட்டிருந்த என் கரங்களை பலவந்தமாக விடுவித்து கொண்டேன். என்னை தடுத்து நிறுத்துவது யார்? வயலில் கூட்டம் எதற்காக என்பது ஒன்றும் எனக்கு புரியவில்லை. அலிமானை மட்டுமே நான் பார்த்தேன். நிர்தாட்சிணியமான தெளிவுடன் நான் அவளை கண்டேன். குருதி சோறும் கீறல்கள் நிறைந்த முகமும் பரட்டையாய் கலைந்து கிடந்த கேசமும் தாறுமாறாக கிழிந்த உடையுமாக அவள் பயங்கர தோற்றமளித்தாள். மாதர்கள் அவள் முதுகுக்கு பின் கைகளை கோர்த்து கொண்டு அவளை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார்கள். அவள் தன் பலமெல்லாம் கொண்டு திமிரி என்னிடம் பாய்ந்து வர முயன்றவாறு தொண்டை கிழிய வீறிட்டாள். ஆனால் எனக்கு ஒன்றுமே காதில் படவில்லை. நானும் அவளை நோக்கி திமிரிக்கொண்டு போக முயன்றேன். விரைவாக அவள் அருகே துணைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே விருப்பம்தான் என் உள்ளத்தில் நிறைந்திருந்தது. ஆனால் நாங்கள் இருவரும் கடைசியில் ஒன்று சேருவதற்குள் ஒரு யுகமே கழிந்துவிட்டது. கதறிய போதுதான் அவளுடைய நெஞ்சை பிளக்கும் கம்மிய அலறல் என் காதில் விழுந்தது. அம்மா, நாம் விதவைகள்! அம்மா, ஆக்கங்கெட்ட விதவைகள்! நமது சூரியன் மறைந்து விட்டது! கரிநாள்! அம்மா, கரிநாள்! ஆம், நாங்கள் விதவைகள் ஆகிவிட்டோம். 2 விதவைகள், மாமியாரும் மருமகளும். ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டு கொதிக்கும் கண்ணீரை ஒருவர் மீது ஒருவர் பெருக்கிக் கொண்டு எங்கள் விதியை நொந்து அழுதோம். ஆனால் எனக்கும் அலிமானுக்கும் இஷ்டப்படி அழுது புலம்பக்கூட வாய்க்கவில்லை. உயிர் துறந்தவர்களின் நினைவுக்கு மீண்டும் அஞ்சலி செலுத்துவதற்காக கூட்டு பண்ணைக்காரர்கள் 7ஆம் நாள் வந்தார்கள். ஆண்டு முழுவதும் துக்கம் கொண்டாடினாலும் போதாது. நாம் அவர்களை நினைவில் வைத்து போற்றுவோம். ஆனால் உயிரோடு இருக்கும் மனிதன் வாழ வேண்டும். அவர்கள் வாழாது முழு ஆயுளையும் மசேல்பேக்குக்கும் ஜைனாக்கும் வாழட்டும். அப்பொழுது ஜைனாக்கிடமிருந்து எங்களுக்கு அநேகமாக வாரந்தோறும் கடிதம் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் வெற்றியுடன் திரும்பி வருவார்களாக. உங்களை வேலைக்கு செல்ல நாங்கள் அனுமதிக்கிறோம். இப்பொழுது விதைப்பு காலம். நிலம் காத்திராது. நெஞ்சை கையில் பிடித்து கொள்ளுங்கள். எங்களோடு இருங்கள். இதுவே பகைவனை பழிவாங்கும் நமது வழியாக இருக்கட்டும் என்று எங்களிடம் சொன்னார்கள். அலிமானும் நானும் கலந்து ஆலோசித்து மக்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டோம். காலையில் நாங்கள் வேலைக்கு புறப்பட்ட போது கூட்டுப்பண்ணை தலைவன் உசேன் பாய் 2 காகிதங்களை கொண்டு வந்தான். இவை மரணச் செய்திகள். இவற்றை பத்திரமாக வைத்திருங்கள் என்றான். காசிம் இறந்த செய்தி 15 நாட்களுக்கு முன்பே கூட்டுப்பண்ணைக்கு வந்துவிட்டதாம். மாஸ்கோ அருகே நடந்த தாக்குப்போரில் ஹரேகோகா என்ற கிராமத்தில் அவன் கொல்லப்பட்டானாம். இந்த தகவலை தெரிவிக்க ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஸ்வான்குல் வீரமரணம் அடைந்த செய்தியும் கிடைத்துவிட்டதாம். ஹெல்த் என்னும் இடத்தில் அருகே நிகழ்ந்த பெரிய தாக்குதலின் போது அவன் கொல்லப்பட்டானாம். ஆகவே எங்களுக்கு உண்மையை தெரிவிப்பதை தவிர கிராமத்தாருக்கு வேறு வழியில்லாமல் போயிற்றாம். ஒரே நாளில் 2 செய்திகளையும் அவர்கள் தெரிவிக்க வேண்டியதாயிற்று. மேலே விவரிப்பதற்கு ஒன்றுமில்லை. மறுபடியும் இடுப்பு வாரை இறுக வரிந்து கட்டிக்கொண்டு குழு தலைவியின் குதிரை மேல் மீண்டும் அமர்ந்து கொண்டேன். நானே அழுது புலம்பவும் விதியை சபிக்கவும் தொடங்கி கை சோர்ந்து உட்கார்ந்து விட்டேன். ஆனால் அலிமானின் கதி என்னவாகும்? அவள் ஒரேடியாக நைந்து நலிந்து போனதைக் கண்டு நான் திகில் கொண்டேன். எனது சோகம் அவளுக்கு குறைந்ததில்லை. ஏக காலத்தில் கணவனையும் மகனையும் பறிகொடுத்துவிட்டு நின்றேன். எனது இழப்பு 2 மடங்கானது. ஆனாலும் எனது நிலைமை வேறாக இருந்தது. கொஞ்சமோ அதிகமோ நானும் ஸ்வான்குலும் பெரும்வாழ்வு வாழ்ந்துவிட்டோம்.
எவ்வளவோ பார்த்துவிட்டோம், எத்தனையோ அனுபவித்து விட்டோம். கஷ்டமும் பட்டோம், சுகமும் பட்டோம், குழந்தைகள் பெற்றோம், குடித்தனமும் நடத்தினோம், சேர்ந்து பாடுபட்டோம். போர் இல்லாவிட்டால் ஆயுள் காலம் முழுவதும் சேர்ந்தே வாழ்ந்திருப்போம். ஆனால் அலிமானும் காசிமும் நிறைய அனுபவித்து அறிந்தார்களா என்ன? அவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே வருங்காலத்தில் இருந்தது, கனவுகளிலே நிலவிற்று. புது இளமை பருவத்தில் யுத்தம் அவர்களை கோடாரிக்கொண்டு தொலைத்துவிட்டது. அலிமானின் உள் பண்புகள் நாளடைவில் ஆறியிருக்கும் என்பது உண்மையே. உலகத்தில் மனிதர்கள் இல்லாமல் போய்விடவில்லை. யாரேனும் ஒருவன் அவளுக்கு கிடைத்திருப்பான். அவனை அவள் காதலிக்க கூட செய்திருப்பாள். வாழ்க்கை புதிய எதிர்பார்ப்புகளுடன் திரும்ப மலர்ந்திருக்கும். மற்ற படைவீரர் மனைவிகள் அப்படித்தான் செய்தார்கள். போர் முடிந்ததும் அவர்கள் மறுமணம் செய்து கொண்டார்கள். சிலருக்கு நல்ல கணவர்கள் வாய்த்தார்கள், சிலருக்கு வாய்க்கவில்லை. ஆனால் அவர்கள் தனி கட்டைகளாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லோருமே இப்பொழுது தாய்கள், மனைவிகள். அவர்களில் பெரும்பாலோருக்கு இன்பம் கிட்டியது. எல்லோருக்குமே தனியாட்களாக இருப்பதில்லையே. சிலர் துயரத்தை விரைவில் மறந்து விடுகிறார்கள், புதிய பாதையில் விரைவாக அடியெடுத்து வைக்கிறார்கள். வேறு சிலரோ கடும் துன்பத்துடன் நிராசையுடன் ஒரே இடத்தில் இயங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த கால நினைவுகளிலிருந்து விலகி செல்வதற்கு வேண்டிய வலிமை அவர்களிடம் இருப்பதில்லை. அலிமானின் போதாத காலம் அவள் இந்த இரண்டாவது வகையை சேர்ந்தவளாக இருந்தாள். நடந்தவற்றை மறந்துவிட அவளால் முடியவில்லை. விதிக்கு இணங்கி போக அவளுக்கு இயலவில்லை. இதில்தான் என்னுடைய மன்னிக்க முடியாத குற்றம் இருக்கிறது. நான் வலுவற்றவள் என்பதை காட்டிக்கொண்டேன். சொந்த கழிவிறக்கத்தை வெற்றி கொள்ள என்னால முடியவில்லை. இளவேனில் எங்கள் குழு பிரதான வாய்க்கால்களை ஆழப்படுத்தியது. நானும் அங்கே இருந்தேன். ஒரு தரம் நாங்கள் சூரியன் மறைவதற்கு முன்பே வேலையை முடித்துவிட்டோம். ஆட்கள் அவரவர் வீடுகளுக்கு புறப்படலானார்கள். நான் உழவு வேலைக்காரரிடமிருந்து போக வேண்டியிருந்ததால் எனக்காக காத்திருக்க வேண்டாம் என்று அலிமானிடம் சொன்னேன். உழவு வேலைக்காரர்களின் கூடாரம் தொலைவில் இல்லை. அப்பொழுது அவர்கள் மாலை உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். நான் அவர்களிடம் வேலையை பற்றி பேச்சு நடத்திவிட்டு கூடாரத்திலிருந்து வெளியே வந்து குதிரை மேல் அமரப்போனவள் அலிமானை கண்ணுற்றேன். அவள் போகவில்லை என்று தெரிந்தது. தனியாக புறம்போக்கு நிலத்தில் நடந்தவாறு உலிப் மலர்களை கொய்து சேர்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தான் சின்ன பெண் போல பூக்கள் மேல் ஒரே மோகமாயிற்றே. ஐயோ ஹலிமான், ஹலிமான், ஆக்கங்கெட்ட என் மருமகளே! அவள் கைகளில் 10 பெரிய துளிப் மலர்கள் இருந்தன. அவற்றை வீட்டுக்கு எடுத்து செல்வதற்காக பறித்தாள் போலும். மலர்களும் கையுமாக அவளை கண்டதும் என் நெற்றியில் கொதிக்கும் வியர்வை கொப்பென்று துளிர்த்தது. முன்னொரு தடவை வயலோர சரிவில் காட்டு மால்வா மலர்களை பறித்து இதேபோல் பூக்களும் கையுமாக அவள் நின்ற நிலை எனக்கு நினைவு வந்தது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அப்பொழுது அவள் சிவப்பு தலைக்குட்டை அணிந்து வெண் மலர்களை கையில் வைத்திருந்தாள். இப்பொழுது கருப்பு தலைக்குட்டை கட்டிக்கொண்டு கையில் சிவப்பு பூக்களுடன் நின்றாள். ஆனால் இது என் இதயத்தை எப்படி வாள் கொண்டு அறுத்தது. ஹலிமான் தலை நிமிர்ந்தாள். சுற்றுமுற்றும் பார்வையை செலுத்தினாள். அப்புறம் சிரம் தாழ்த்தி மலர்களை சோர்வுடன் நோக்கினாள். இவற்றை இப்பொழுது யாருக்கு அளிப்பது? எங்கே? இப்படி எண்ணமிட்டாள் போலும். திடீரென்று உடம்பை குலுக்கிக் கொண்டாள். முகம் குப்புற தரையில் விழுந்தாள். பூக்களை நார் நாராக பீத்து போட்டாள். அவற்றால் நிலத்தை அடித்தாள். அப்புறம் அமைதி உற்றாள். கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு தோள்கள் குலுங்க அப்படியே விழுந்து கிடந்தாள். நான் கூடாரத்தின் பின்னே மறைந்து கொண்டேன். அவளை கலவரப்படுத்த நான் விரும்பவில்லை. அழட்டும், அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்படும் என்று எண்ணினேன். அவளோ துள்ளி எழுந்து
புறம்போக்கு நிலத்தின் வழியாக நெடுஞ்சாலைக்குள் ஓடினாள். நான் திகிலடைந்து குதிரை மேல் அவள் பின்னே சென்றேன். என் மருமகள் ஓடுவதை, கருப்பு தலைக்குட்டையுடன் செம்மண் நிலத்தில் அவள் பாய்ந்து போவதை காண எனக்கு பயங்கரமாக இருந்தது. அலிமான், நில், உனக்கு என்ன, நில் அலிமான் என்று நான் அவளை கூவி தடுத்தேன். அவளோ நிற்கவே இல்லை. காசிமின் குதிரை ஒரு காலத்தில் சென்ற சாலை வளைவில் அவள் ஓடினாள். அங்கேதான் நான் அவளை எட்டி பிடித்தேன். அம்மா, என்னிடம் ஒன்றும் சொல்லாதே, அம்மா, என்னிடம் ஒன்றுமே சொல்லாதே, வேண்டாம். நான் கடிவாளத்தை இழுத்து பிடித்தேன். அவள் அருகே ஓடி வந்து குதிரையின் பிடரியை பிடித்து கொண்டு என் காலில் முகத்தை வைத்தவாறு கதறினாள். நான் பேசாதிருந்தேன். அவளிடம் நான் சொல்வதற்கு என்ன இருந்தது? அப்புறம் அவள் தலையை நிமிர்த்தினாள். முகம் முழுவதும் சேரும் கண்ணீருமாக இருந்தது. பாரம்மா, வெயில் எப்படி எரிக்கிறது என்று, பார், வானம் எப்படி துலக்குகிறது என்று, ஸ்டெப்பி வெளி எப்படி பூத்து குலுங்குகிறது பார். ஆனால் காசிம் திரும்பி வரமாட்டானா? வரவே மாட்டானா என்று தேம்பலுடன் வினவினாள். திரும்பி வரமாட்டான் என்று நான் பதிலளித்தேன். அலிமான் ஏக்க பெருமூச்செறிந்தாள். என்னை மன்னித்துவிடு அம்மா. அங்கே ஓடிப்போய் அவனோடு சேர்ந்து உயிர் துறக்க எண்ணினேன் என்று மெல்ல மொழிந்தாள். என்னாலும் தாங்க முடியவில்லை. அழுகை பீரிட்டது. நான் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் நான் விவேகியாக, முன்னோக்குள்ள தாயாக இருந்தால் அவளை கண்டிப்பாக கடிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ என்ன பச்சை குழந்தையா? நீ ஒருத்தி மட்டும் இல்லை. விதவையானவர்கள் எத்தனையோ பேரு எண்ணி தொலையாது அவர்களை பொறுத்து கொள்ள. இதை கேட்பது உனக்கு எவ்வளவுதான் கொடூரமாக இருந்த போதிலும் காசிமை மறந்துவிடு. போனது திரும்பி வராது. வேலை வந்ததும் மனதுக்கு உகந்த மனிதன் கிடைப்பான். உன்னை கட்டுப்படுத்திக் கொள். இல்லாவிட்டால் உனக்கு தான் கெடுதல். இப்படி தன்னையே மாய்த்து கொள்ளாதே. நீ இன்னும் இளம்பெண், வாழ வேண்டியவள். முரட்டுத்தனமான இந்த ஒரே உண்மையை சொல்ல துணியாததற்காக இப்பொழுது நான் எவ்வளவு வருந்துகிறேன். அப்புறம் எத்தனை தடவை தகுந்த சந்தர்ப்பங்கள் வாய்ந்தன. இந்த சொற்கள் நாக்கு நுனி வரை வந்துவிட்டன. அப்படியும் அவற்றை என்னால் உச்சரிக்க முடியவில்லை. மீற முடியாத ஏதோ ஒரு சக்தி என்னை தடுத்துவிட்டது. அலிமானும் என் சொற்களை முடிவு வரை கேட்க விரும்பவில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதற்கேற்ற வேலை இருக்கிறது. அப்பொழுது அது பழுக்க காய்ந்த இரும்பு போல துவண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரியான வேலையை தவறவிட்டால் சொல் ஆறி இறுகி கல்லாகி பெரும் சுமை போல நெஞ்சில் கிடந்து விடுகிறது. அதிலிருந்து விடுபடுவது எளிதல்ல. இத்தனை ஆண்டுகள் கழிந்துவிட்ட பின்னர் நான் இதை சொல்லுகிறேன். அப்பொழுதோ அன்றாட வேலை நெருக்கடியில் கூட்டுப்பண்ணையின் தினப்படி கவலைகளிலும் பற்றாக்குறைகளிலும் நிதானமாக சிந்திப்பதற்கு, எந்த விஷயத்தையும் தெளிவாக எண்ணி சீர்படுத்திக் கொள்வதற்கு நேரம் கிடைக்கவில்லை. எல்லா எதிர்பார்ப்புகளும் எல்லா சிந்தனைகளும் ஒன்றை பற்றியவையாகவே இருந்தன. அதாவது விரைவில் வெற்றி கிட்ட வேண்டும், யுத்தத்துக்கு விரைவில் முடிவு வர வேண்டும் என்பதே. மற்றவை எல்லாம் அப்புறம்தான். போர் முடிந்துவிட்டால் எல்லாம் தாமாகவே சரிப்பட்டுவிடும் என்று எண்ணம் பட்டது. உண்மையோ முற்றிலும் வேறு. அத்தியாயம் 7 முடிந்தது. அத்தியாயம் 8. அன்னை நிலமே. ஸ்வான்குலையும் காசிமையும் போன்ற மனிதர்கள் கொல்லப்படும்போது மலைகள் சரிந்து விழாதது ஏன்? ஏரிகள் கரைகளை உடைத்து கொண்டு பெருகாதது ஏன்? அவர்கள் இருவரும் தகப்பனும் மகனும் பேர் உழவர்களாக விளங்கினார்கள். இத்தகைய மனிதர்களாலேயே உலகம் நிலைத்திருக்கிறது. அவர்கள் அதற்கு உணர்வு ஊட்டுகிறார்கள், பருக பானம் தருகிறார்கள். போரில் அவர்களே அதை காக்கிறார்கள். முதலில் படை வீரர்களாக அவர்களே சேர்கிறார்கள். போர் மட்டும் இல்லாவிட்டால் ஸ்வான்குலும் காசிமும் இன்னும் எத்தனை செயல்களை ஆற்றிருப்பார்கள்.
தங்கள் உழைப்பின் விளைவுகளை இன்னும் எத்தனை மக்களுக்கு அளித்திருப்பார்கள்? இன்னும் எத்தனை வயல்களில் பயிர் செய்திருப்பார்கள்? இன்னும் எவ்வளவு தானியம் கதிரடித்திருப்பார்கள்? தாங்களும் பதிலுக்கு மற்றவர்களால் பரிசளிக்கப்பட்டு வாழ்வின் இன்பங்களை இன்னும் எவ்வளவு துய்த்திருப்பார்கள்? சொல் எனக்கு, அன்னை நிலமே, உண்மையே சொல். யுத்தம் இல்லாமல் வாழ மக்களால் முடியாதா? நீ கடினமான கேள்வி கேட்டுவிட்டாய் தல்கோனை. மக்கள் இனங்கள் இருந்தன. அவை போரில் இருந்த சுவடு தெரியாமல் நிர்மூலமாகிவிட்டன. நகரங்கள் இருந்தன. அவை நெருப்பால் எரிந்து மணலால் மூடப்பட்டு ஒழிந்தன. யுகங்கள் நிலவின. அப்பொழுது நான் மனித அடிச்சுவட்டை காண்போமா என கனவு கண்டேன். ஒவ்வொரு முறையும் மக்கள் போர் மூட்டிய போதெல்லாம் நான் அவர்களிடம் சொன்னேன், நிறுத்துங்கள், குருதி பெருக்காதீர்கள் என்று. இப்பொழுதும் நான் திரும்ப சொல்கிறேன், மலைக்கு அப்பாலும் கடலுக்கு மறுபுறமும் வாழும் ஏ மக்களே, ஆதவன் ஒளியில் வாழும் ஏ மாந்தரே, உங்களுக்கு என்ன வேண்டும்? நிலமா? இதோ இருக்கிறேன் நான், நிலம். உங்கள் அனைவருக்கும் நான் ஒரே மாதிரி. நீங்கள் யாவரும் எனக்கு சமமானவர்கள். உங்களுடைய பிணக்குகள் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது உங்கள் நட்பு, உங்கள் உழைப்பு. உழவு சாலில் ஒரு தானியத்தை போடுங்கள். நான் உங்களுக்கு 100 தானிய மணிகளை தருகிறேன். ஒரு கொம்பை நடுங்கள். ஒரு பெரிய மரத்தை தழைத்து வளர செய்கிறேன். தோட்டம் போடுங்கள். நான் பழங்களாக சொரிகிறேன். கால்நடை வளருங்கள். நான் புல்லாகிறேன். வீடு கட்டுங்கள். நான் சுவராகிறேன். பல்கி பெருகுங்கள். நான் உங்கள் அனைவருக்கும் இருப்பிடமாக விளங்குகிறேன். நான் முடிவற்றவள், எல்லையற்றவள், ஆழ்ந்தவள், உயர்ந்தவள். உங்கள் யாவருக்கும் நான் தாராளமாக போதும். யுத்தம் இல்லாமல் வாழ மக்களால் முடியுமா என்று நீ கேட்கிறாய் தல்கோனை. இது என்னை அல்ல, உங்களை, மக்களை, உங்கள் சித்தத்தையும் பகுத்தறிவையும் பொறுத்திருக்கிறது. நீ எப்படி நினைக்கிறாய் என் அருமை நிலமே? உனது மக்கள் யாவரிலும் சிறந்த உழைப்பாளிகள், யாவரிலும் தேர்ந்த நிபுணர்கள். போரினால் அழிக்கப்படுகிறார்கள். நான் இதை ஏற்க மாட்டேன். என் வாழ்வு முழுவதும் போவதானாலும் ஏற்க மாட்டேன். தல்கோனை, போரினால் நான் இடர்படுவதில்லை என்று நினைக்கிறாயா? இல்லை, நான் பெரிதும் இடர்படுகிறேன். குடியானவர்களின் கரங்களுக்காக நான் மிகவும் ஏங்கி தவிக்கிறேன். என் குழந்தைகளான உழவர்களின் இழப்பால் நான் எப்பொழுதும் அழுது துடிக்கிறேன். ஸ்வான்குல், காசிம், ஜைனாக் ஆகியோரும் கொல்லப்பட்ட எல்லா படை வீரர்களும் எனக்கு எப்பொழுதும் தேவை. நான் உழப்படாதிருக்கையில், பயிர் நிலம் அறுவடை செய்யப்படாமல் இருக்கையில், அறுவடையான கதிர்கட்டுக்கள் போரடிக்கப்படாமல் இருக்கும்போது நான் அவர்களை கூவி அழைக்கிறேன். எங்கே நீங்கள், என் உழவர்களே? எங்கே நீங்கள், என் விதைப்போரே? எழுங்கள். என் குழந்தைகளே, பயிர் தொழிலாளரே, வாருங்கள், உதவுங்கள் எனக்கு. நான் மூச்சு விட முடியாமல் திணறுகிறேன், இறந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது மட்டும் ஸ்வான்கோல் மண்வெட்டியுடன் வந்தால், காசிம் தன் அறுவடை இயந்திரத்தை ஓட்டி வந்தால், ஜைனாக் தன் வண்டியை விரட்டி கொண்டு வந்து சேர்ந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் அவர்கள் பதில் குரல் கூட கொடுப்பதில்லை. இதற்காக உனக்கு நன்றி நிலமே. அவர்களுக்காக நீயும் என்னை போலவே ஏங்குகிறாய். அவர்களை நினைத்து என் மாதிரியே அழுகிறாய் என்று தெரிகிறது. உனக்கு நன்றி நிலமே. அத்தியாயம் 8 முடிந்தது. அன்னை வயல்.